ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆல்பம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஷேடான விஷயம். என் ஃபோன் ஏன் தான் அப்படி பண்ணதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்துட்டோம், ஒரு 9-10 நிமிஷம் இருக்கும். 9-10 நிமிஷம் எடுத்துட்டோம். பட் ஆனால் அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டு எடிட் பண்ணலான்னு போய் உட்காந்தா எடிட்டிங்கில் இல்லை. என்னன்னு பார்த்தா எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோன் சூடாச்சு. அதை இதோட பார்ட் 2ல் இருக்கும். பார்ட் 2னே இதுலேயே ஜாயின் பண்ணுற வீடியோவில் இருக்கும். திரும்ப நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ நம்ம வந்து 2017 தான் நம்மளோட ஃபோட்டோவே நாங்கள் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் நாங்கள் அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ 2017 எடுத்த மொதல் எங்களோட ஃபோட்டோ நாங்கள் 3 பேர் இருக்கோம். பார்த்துக்கோங்க, பெரிய ஃபோட்டோ. அதில் ஒரு கோல்டு ரிங் போட்டுருக்க பாருங்கள். அந்த ரிங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கையில் போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ வெளியே தவிர வேறு எதுவும் போடுறதில்ல. இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் 3 பேர். கழுத்தில் 2 செயின். இதில் பாருங்கள், ரக்ஷு எப்படி இருக்கான், நிரு எப்படி இருக்கான்னு. ரக்ஷு பிறந்தநாளுக்கு போய் இந்த ஃபோட்டோ எடுத்தோம். ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோஸ் இது கூட இன்னும் 2 ஃபோட்டோ நரிப்பல் பார்த்தீங்களா. நல்லா அது அப்போ வந்து காமெடியே எடுத்துருந்தோம். நிருவும் உள்ளே உட்காந்துருந்தான். 11 மணிக்கு இந்த வீடியோ எடுப்பேன், நைட்டு 11 மணிக்கு. அதே போல் இந்த ஃபோட்டோஸ்லேயும் பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. அப்போ நம்ம நிருவுக்கு இப்படி தான் முடி இருந்துச்சு. நான் முடியை வெட்டி விட்றேன், ஏன்னா அவனுக்கு செம்பட்ட முடியாக இருக்கும். அதனால் நான் வந்து அவனுக்கு முடி வெட்டி விட்றேன். இப்படி தான் இருந்துச்சு அவனுக்கு முடி. கேவலமாக நான் இருந்திருக்கிறேன். அதே போல் இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, சொல்கிறேன், நரிப்பல்லு எலிப்பல்லு பார்த்துக்கோங்க. அது இந்த ஃபோட்டோ நாங்கள் வந்து அம்மன் ஸ்டுடியோவில் எடுத்தோம், நாமக்கல்ல. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, பாப்பா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தலை சீர்க்காங்க, நாங்கள் மாடலிங்க்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ஷாப்பில் முன்னாடி வச்சுக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதோட ஃபோட்டோ இது வந்து நிரு வந்து 5வது படிக்கும்போது. 6வது நீ எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இது 5வது. எனக்கு நல்லா தெரியும். 6வது தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் போனது. 5வது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 6வது நான் போய் கிளாஸ் டெஸ்ட் எழுதுனேன். இந்த இதுக்குள்ள நான் சாக்லேட் ஒழிச்சு வச்சு கிளாஸ்க்குள்ள எடுத்துட்டு போனா நான் 6வது. இது வந்து எங்கள் அத்தையோட சாரியில் தைச்ச சட்டை. பிரபாக்கா தான் தைச்சாங்க, பாவாடை சட்டை. இது வந்து ஒரு கோயில் விசேஷத்துக்கு, அவங்க கோயிலுக்கு தான் போகிறதுக்காக ரெடி ஆகிடணும். இது வந்து 2018 நாங்கள் 3 பேர் பழனியில் எடுத்துகிட்டு, இது எல்லாமே ஃபோனில் தான் எடுத்தோம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து ரெட்மி நோட் 4 வச்சுருந்தேன், அதில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்ஷு உருட்டாத. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நிருவோட பிறந்தநாளுக்கு எடுத்தது. சாக்லேட்டு கையில் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, எலிமுஞ்சேன் தூங்குறாங்க. இவனுக்கு கோண ஜடை தான் அழகாக இருக்கும். பட் ஆனால் கோண ஜடை இப்போலாம் போட்டால் நம்மளை திட்டுறாங்க. அப்போல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தலை செய்வி அழகழகாக பூ வைப்பேன். இப்போலாம் திட்டுறாங்க நம்மளையே. சரி பரவாயில்ல. இதில் நாங்கள் 3 பேர் இருப்போம் பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து பாப்பாவோடைய பெரிய ஏஜ் அட்டன் பண்ணி 1 மாதமா 2 மாதமாக கழிச்சு எடுத்தது. 3 மாதம் கணக்கு. அப்போ நான் வந்து ரவி எடுத்தேன்னு சொல்லலாம். ஏன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம் வந்து உடம்புல சுத்தமாக ரத்தம் இல்லாமல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் 5500 ஒரு இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷன் 11,000 போட்டு தான் இந்த மாதிரி ஆள் ஆகிட்டேன். அப்போது சுட்டு போன மாதிரி ஆனால் அது அப்படியே ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து ரக்ஷோட யூனிஃபார்மு. இது நிரு கலர் ட்ரெஸ்ஸில் போனான். இது பார்த்தீங்கன்னா ரக்ஷு நிரு. சரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 5வது படிக்கும் போது நான் ஸ்கூலுக்கு என்ன சாக்லேட் கொண்டு போனேன் தெரியாது, கல்கண்டு கொண்டு போனேன். 6வது படிக்கும்போது இதில் நான் சாக்லேட் கையில் வச்சுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே வேக்காட்டில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நீ வேற என்னை வந்து இது பண்ணாத. இது பார்த்தீங்கன்னா 2020 ஃபோனில் எடுத்தது. விவோ Y20 நான் வச்சுருந்த ஃபோன். அப்போ பார்த்தீங்கன்னா ரக்ஷு எவ்வளோ ஹைட்டாக இருக்கான், நான் அவனுக்கு கீழே நிரு. இப்போது எங்களெல்லாம் பீட் பண்ணிட்டா நிரு, நல்லா ஹைட் ஆகிட்டான். இது பார்த்திங்கன்னா பிரபாக்கா வீட்டுக்காரரு சபரி அண்ணா இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ அக்கா வந்து நல்லா என்ன மாதிரி புச்சிட்டிக்காக இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப உடம்பு இஷ்யூ, அது ஹெல்த் இஷ்யூ, சுகரு லொட்டுரோஸ்க்குன்னு வந்துருச்சு அக்கா உடம்புல, அதனால் அப்படி இருக்காங்க. சகலையும் சேர்ந்து எடுத்தாங்க. பிரபாக்கா வீட்டுக்காரரு இவங்க வந்து பேபி அக்கா வீட்டுக்காரர், பிரபாக்காவோட தங்கச்சி வீட்டுக்காரர். சகலையும் சேர்ந்து எடுத்துகிட்ட ஃபோட்டோ என் ஃபோனில் எடுத்து கழுவி ஆளுக்கு ஒன்று கொடுத்தேன். பட் அவங்க வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல. அது வந்து நம்ம ரக்ஷு இதெல்லாம் இந்த 3வது மாதம் ஏஜ் அட்டன் பண்ணி 3வது மாதம் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இதுலலாம் ஒரே மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த சாரீ வந்து எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்த சாரீ. இதெல்லாமே ஃபோனில் தான் எடுத்தோம். இது வந்து ஐஃபோனில் எடுத்தோம். அப்போது ஒரு தம்பி பக்கத்து வீட்டில் தம்பி வந்து ஐஃபோன் வச்சுருந்தான், அவன் தான் எடுத்து கொடுத்தான்.
இது வந்து என் அண்ணா ஒய்ஃபு, பாப்பா 2 பேரும். ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ கிட்ட கொண்டோட எனக்கு கழுத்து வலிக்குதுடா. வந்து அவன் தான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். நான் இந்த ஹேர் ஸ்டைலாக நான் தான் பண்ணேன். இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த பாசியை அத்து வச்சு தான் இந்த மாதிரி நான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தோம். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்போ நம்மளால் எப்படி இருக்கான், சீலை கட்டுறதுக்குன்னா விரும்புவான். ரக்ஷு எப்போவுமே அப்படி தான் சீலை கட்டுறதுக்கு. நிரு தான் இப்போ வந்து மாறிட்டான். நிரு பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு உருன்னு. அது ஒரு கோவத்தில் இருந்தான். நான் சொல்கிறேன், அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அதெல்லாம் அந்த பையன் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஆல்பம் வந்து எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்தது தான். இப்போ திரும்ப ரீயா ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். இதுதான் வந்து என் டேடி எடுத்து கொடுத்த சாரீ. பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு குடிசை கட்டினதுக்கு வரலை, கூப்பிட்டேன் ஆனால் வரலை. அப்புறம் 3ஆவது மாதம் கொண்டாந்து கொடுக்கறதுக்காண்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மேக்கப்பில் தான் நான் தான் பண்ணினேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரக்ஷு எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள், க்யூட்டாக. 2 பேர்த்துக்கு ஒரே கலர் தான். இது வந்து இவனுக்கு இந்த கலர் எடுத்துகிட்டு இவனுக்கு எதுவும் புது ட்ரெஸ் எடுக்கல. ஆனால் கோவம் வந்துச்சு, அக்காவுக்கு மட்டும் புது ட்ரெஸ் எனக்குலேன்ட்டு சொல்லிட்டு கோவப்பட்டான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். நாங்கள் அப்போ வந்து 10க்கு 10 ரூமில் தான் இருந்தேன். அப்போது நான் வந்து 2 சிலிண்டர் வச்சுருந்தோம். பார்த்துக்கோங்க, இந்த மேக்கப்லாம் தான் நான் தான் பண்ணேன். எவ்வளோ கோவமாக இருக்க மாதிரி, இதெல்லாம் கோவத்தில் இருந்தது. நாங்கள் 3 பேர் இருக்கோம். பக்கத்து வீட்டுக்கார அக்கா வீட்டு செடிக்கிட்ட முல்லைப்பூ. இது வந்து ரக்ஷுக்கு பிடிக்கும் அந்த முல்லைப்பூ. இது வந்து மாலை சுற்றி நான் வந்து பூ வச்சு விட்ருந்தேன். 3 மாலை மாலை சுற்றி வச்சு விட்ருந்தேன். எனக்கு மாலை சுற்றுறதுனா அவ்வளோ பிடிக்கும். இப்போ வரைக்குமே அப்படி தான் எனக்கு. இதெல்லாம் அந்த பையன்தான் காமெடி பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது அப்போ சீலை கட்டி ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அக்கா தங்கச்சி 2 பேர் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆனால் நிரு சரியான கோத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போலாம் புதுசாக ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் போட்டோம் அப்படின்னா கோவப்படுறாங்க நம்மளையே. இது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே நம்ம கோவப்படுறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நானாக கொண்டு போட்டு ஜடை அந்த மாடல்லாம் ரெடி பண்ணினேன். நான் இப்போ போடுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கேன், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. சிரிப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிக்கிறான் பாருங்களேன். அப்போ என்ன சைடில் இப்பயும் தான் சைடில் 2 பல்லு கொட்டி கிடந்துச்சு, வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகா எப்படி இருக்காரா. இதுக்கப்புறம் தான் வாய்க்கால் போகணும்னு நினைக்கிறேன். வாய்க்கால் போதுன்னா பல்லு விழுந்துட்டு சந்து இருந்துச்சுல, அதுக்கு சொன்ன வாய்க்கால்னு கிண்டல் பண்ணினேன். அது கூட தெரியாது வெள்ளந்தியான. ஐயோ, இதெல்லாம் அவன் பண்ண காமெடி. அதையும் நான் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணிட்டேன். எப்படி இருக்கான் பாருங்கள். இது வந்து எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்த சாரி. இதை அவன் எடுத்து கொடுத்த சாரியில் அப்படியே எடுத்துட்டோம். ரக்ஷுக்கு அப்போ வந்து நல்லா முடி வந்து மொத்தமாக இருக்கும். கொண்டை போட்டு அந்த அளவுக்கு முடி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ பிள்ளைக்கு முடி ஃபுல்லாக போயிடுச்சு, யானே தெரியல. முடி அவளும் தேர மாட்டேங்கிறா, முடியும் தேர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. பார்த்துக்கோங்க எப்படி இருக்கான்ட்டு. நான் பாருங்கள் பேக்கு சுல்தான் மாதிரி இருக்கேன். இதெல்லாம் கோவத்தில் இருக்கான். அவனுக்கு மட்டும் சீலை கட்டி விட்டீங்க, எனக்கு ஏன் சீலை கட்டலேன்ட்டு. இது வந்து இங்கே குமார் எடுத்து கொடுத்த சேலை. குமார் யாருன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்பாவுக்கு அக்கா பேர் ரக்ஷுக்கு. இந்த சேரீ இன்னும் வச்சுருக்கோம். ப்ளவுஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மெட்டீரியல் எடுத்திருக்கேன், ஆனால் இன்னும் நான் ஸ்டிச் பண்ணி நானே கட்டி ரீல்ஸ் வீடியோ போடுவேன் பாருங்கள். இது பக்கத்து வீட்டுக்கார அக்கா ஈஸ்வரி அக்கா. இது வந்து எங்கள் அப்பாவுக்கு அக்கா மருமக. எங்கள் அப்பா கூட பிறந்த மொத்தம் 6 பேர். அவங்க அக்கா மருமக. இது வந்து எங்கள் அண்ணா ஒய்ஃபு வந்து ஈஸ்வரி அக்கா. இதுதான் என்னோடய டேடி. இவர் தான் அவங்க டவுசரை பற்றி பேசுவோம் பட்டு வந்துட்டேன். இவர் தான் எங்கள் டேடி. பட் இந்த ஒரு ஃபோட்டோ தான் அவரோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இது வந்து நான் விசேஷமாலாம் எதுவுமே வைக்கல, சும்மா கீழே கட்டி ஃபோட்டோ சேக் பண்ணாதப்பா, சீலை கட்டி ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு. எதுக்குப்பானாரு, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுப்பா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. அப்போ கொஞ்சம் எங்கள் அப்பா சந்தோஷமாக பேசினார். எடுத்துக்கிட்டோம். குமார்னா இதுதான் எங்கள் அப்பாவுக்கு அக்கா பேரன், எனக்கு அத்தை பேரன். இது அண்ணா ஒய்ஃபு. சவுண்டு போடுறேன். இது வந்து எங்கள் அப்பாவோட அக்கா பையன், எனக்கு அத்தை பையன். அத்தை பேரன். இவங்க அப்பா இவங்க மகன். இது வந்து அண்ணா ஒய்ஃபு. அண்ணா பையன் மூத்தவன் கார்த்தி, இளையவன் மவுண்ட்ராஜ். இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய பசங்களாக இருப்பாங்க. இவரோட ஒய்ஃபு தான் இவங்க வந்து அப்பா அம்மா பையன்.
பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் நான் வந்து இப்படி தான் இருந்தேன். இதுதான் வந்து என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ, என் டேடியோட ஃபேமிலி ஃபோட்டோ. அண்ணா ஒய்ஃபு, அண்ணா பசங்க, இவங்க 2 பேரும். அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டு 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணா மட்டும் இல்லை, ஏன்னா அவன் வண்டிக்கு போயிட்டான், அவன் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பார்த்துக்கோங்க இப்படி தான் இருந்துச்சு. இதுதான் எங்களோட ஆல்பம். ஆனால் அப்போ நல்லா எடுத்துருந்தோம். இப்போ டயர்டாகிட்டேன், கலக்கத்தில் இருக்கேன், பல்லு வேறு ஒரு பக்கம் வலிக்குது. எனக்கு தூக்கம் வருது. ஏகப்பட்ட கொட்டாய் சவுண்டில் கேட்டுச்சான்னு தெரில. போகலாம் பட்டு பையனும் வந்துட்டான் தூங்கலாம் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒரே சேரீலே எடுத்தது தான். ஃபோன் செம்ம ஹீட் ஆகிடுச்சு, ஃபோன் கொஞ்சம் இதாகிடுச்சு. இவங்க ஈஸ்வரியக்கா, அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு அக்கா மருமக. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். இதே என் அப்பா. நீங்கள் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஆல்பம் பார்த்துட்டு வாங்க நான் சொல்கிறேன்ட்டு. இந்த ஃபோட்டோ எடுக்கிறது நானும் இப்போ என் அப்பாவும் எடுத்துகிட்டு கடைசி ஃபோட்டோ மீன்ஸ்னால் இந்த இதெல்லாம் பண்ணும்போது அப்போ நீங்கள் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் யார் எப்படி இருப்போன்னு தெரியாதுன்னு ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்தாங்க, எடுத்தோம். இது எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணியிருக்கிறோங்க. இதுதான் என் அப்பா. இது வந்து என் அத்தை பேரன், எங்கள் அப்பாவுக்கு அக்கா பேரன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் அண்ணா ஒய்ஃபு. கண்டிப்பாக இவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா எனக்கு தெரியும். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு அக்கா பையன், எனக்கு அத்தை பையன், மாமாவோட பையங்க. இதிலெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா என் அண்ணா பையன் மூத்தவன் கார்த்தி, 2வதுவன் மவுன்ராஜ். இவங்க அண்ணா பசங்க 2 பேர். இன்றைக்கெல்லாம் ஆள் பெரிய ஆளாக இருப்பாங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி ஃபோட்டோ. இதில் என் அண்ணன் மட்டும் இல்லை, ஏன்னா என் அண்ணன் வந்து வண்டிக்கு போயிட்டான், அவன் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த ஆல்பத்தில். இதில் ஏன் நிரு இப்படி இருக்கான்னா, நிருவுக்கு சாரீ கட்டலி. நான் இப்போ அக்கா என்ன ட்ரெஸ் போடுறேன்னா அதே ட்ரெஸ் நிரு போகணுன்னு ஆசைப்படுவான், அதனால கோவம் வந்துருச்சு. இந்த ஆல்பம் அவ்வளோதான். அடுத்தடுத்து டக்குன்னு போயிடல. இது 2வது நிரு ஏஜ் அட்டன் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. சீர் வச்சாங்க, சீர் வச்சு நான் 2 பாப்பாவுக்கும் ஒன்றா வச்சிட்டேன். ஏன்னா பெரிய பொண்ணு சீக்கிரம் ஃபஸ்ட்டு வந்துட்டா, சின்ன பொண்ணு 2வது வந்தனால 2 பேர்த்துக்கு ஒன்றாவே பண்ணிட்டேன். இது எல்லா ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா இந்த ஃபோனில் எடுத்தோம். கழுவி இது வந்து 3000 சாரி, இது வந்து 3750 ரூபான்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அப்போ எடுத்தது. அப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் பெரிய ஹைலைட்டு இவங்களுக்கும் க்ரீன் கலரு, நானும் க்ரீன் கலரு. அப்போ நான் இப்படி தான் இருந்தேன், நேர்வாகுடி எடுத்து கழுத்தில் செயின் 2 செயின், கோல்டு வாட்சி, இந்த சாரி ரிங்கு எல்லாமே போட்டிருப்பேன். பிரபாக்காவும் க்ரீனு. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் என் அண்ணா வந்து இவன் தான் பொட்டு போட்டான் பெரிய பிள்ளைக்கு. இதுதான் அண்ணா ஒய்ஃபு. அப்புறம் அப்படியே போனோன்னா இவங்க பங்காளி வீடு பிரபாக்கா, எங்கள் அத்தை பிரபாக்காவோட அம்மா. இவங்க வந்து பிரபாக்காவுக்கு பெரியம்மா பொண்ணு, இவங்களும் ஒரு அத்தை பொண்ணு எனக்கு. இது ராஜேஷ் அண்ணா, செல்வி அக்கா, இவங்க வந்து பங்காளி வீடு. இவங்க தான் நமக்கு வந்து எல்லா சாமி சம்பிரதாயமும் செஞ்சாங்க. பிரபாக்கா பார்த்துக்கோங்க. அவங்க ராஜேஷ் அண்ணா வந்து நல்லா சொலட்டி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாரு. பாப்பா 2 பேர் இருப்பாங்க. பிரபாக்கா அப்போ என்ன மாதிரி நல்லா குண்டாக இருக்காங்களா, இப்போ ஆள் ரொம்ப லீனாக இருக்காங்க, ஏன்னா ஹெல்த் இஷ்யூங்கனால. ரமேஷ் அந்த ராஜேஷ் அண்ணா வந்துட்டு பாப்பாட்ட ரோஸ் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் இதில் வீடியோ அந்த ஃபோட்டோ எடுத்திருப்போம். செம்ம காமெடியாக இருக்கும். பட் இது வந்து செல்வி அக்கா பொண்ணு மது. இதுக்குள்ளே 2 மது இருப்பாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டோட மது இருப்பாங்க. ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்க பேரும் மது தான், அந்த பாப்பா பேரும். இதில் என் அப்பாலாம் கிடையாது, என் அண்ணன் மட்டும் உனக்கு வர விருப்பம்னா வான்னு சொல்லிட்டேன். எல்லா செலவும் நான் தான் பண்ணிக்கிட்டேன். என் அண்ணன் இந்த சீலை மட்டும் நிறுவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அது ஃபங்க்ஷனுக்கு நேரமாக வாடான்னா காலையில் 9 மணிக்கு தான் வந்தான். ஸோ நிறைய மன வருத்தங்கள். பட் எங்கள் அத்தையை தான் நான் இதில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அத்தை எடுத்து கொடுத்த அந்த குத்து விளக்கு, அத்தை பெரிய பிள்ளைக்கு வந்து முக்காலி எடுத்து கொடுத்தாங்க. பேபி அக்காவோட பொண்ணு இவங்க 2வது பொண்ணு. நான் காட்டுறேன், பிரபாக்காவோட தங்கச்சியை காட்டுறேன். இவங்க தான் பேபி அக்காவோட தங்கச்சி. சரி, பிரபாக்காவோட தங்கச்சி, அவங்க பொண்ணு இவங்க.
இவங்க பொண்ணு மூத்தவங்களும் நம்ம பார்ப்போம். 6 மாதத்துக்கு இவ மூத்தவ, அவள் 6 மாதத்துக்கு இளையவ. அதே போல் ஏஜ் அட்டன் பண்ணதுலேயும் இவள் 6 மாதத்துக்கு முன்னாடி, அவள் 6 மாதத்துக்கு பின்னாடி ஏஜ் அட்டன் பண்ணான். எங்கள் ராஜேஷ் அண்ணா என்ன கொடுத்தாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை, மணி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். என் குமார் இவங்க எல்லாமே எஸ்எல்டி ஸ்பின்னிங் மில்லில் வந்து ஒர்க் பண்ணவங்க. இவங்க எல்லாமே வந்து எலக்ட்ரிஷியன். என்னோடய ஃப்ரெண்டு ரம்யா. அப்போ போலீஸ் ஆகணும்னு ஏமில் இருந்தேன். இப்போ என்னன்னு தெரியல. எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரைனிங்க்கு. அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு சசிகலா கீரம்பூரில் இருக்காங்க. இவங்க பொண்ணு தான் மது. சரி, மது குட்டி பாப்பா. புவனா இவன் அன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தான். பட் சில நம்பர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டனால என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. இவ தான் மது. இவங்க வந்து அம்மா என்ன மாதிரியே மது, குட்டி மது, பெரிய மது. ஆமாம், குட்டியாக இருக்கும்போது இவங்க அம்மாவை இழந்துட்டா. அதே போல் நானே என் அம்மாவை இழந்துட்டேன். அந்த ஃபீலிங் எனக்கு தெரியும். அப்போ நான் இப்படி தான் இருந்தேன். இதுதான் கவிதா. இதில் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அது ராஜேஷன் வந்து கிண்டல் பண்ணிட்டு சிரிங்க சிரிங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் அடிப்படுறதுக்கு முன்னாடி எடுத்தது. நெத்தியில் மட்டும் அந்த தழும்பு இருக்கும். இதில் வந்து இந்த குட்டி பாப்பா நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு ஓடி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்கும். அவ சொல்லுவா கவிமா கவிமா கவிமா. எல்லாத்துக்கும் கவியம்மா தான் சிரிப்பா. எல்லாத்துக்கும் கவிமா தான். அப்போல்லாம் பாருங்கள் ரக்ஷி எவ்வளோ அழகாக சிரிச்சு. இவங்க வந்து சூப்பர்வைசர் ஆனந்த், பூவரசன், பெரியசாமி RMSDR தான் ஸ்பின்னிங் இல்லை. ரக்ஷு நீரு க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்களா? நான் கூட இப்போ ஒழுங்காக ஐலைனர் போடுறேன். இது இந்த ஃபோட்டோ தான் நம்ம இங்கே மாட்டி இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை, அது வேறு ஃபோட்டோ. வேறு ஃபோட்டோ வந்துருக்கு. அக்கா தங்கச்சி 2 பேர் பாணி பாருங்க. ராஜேஷ் அண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்த காரு. எல்லாருமே காரில் விசேஷத்துக்கு வந்தனால எங்கள் வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வாடகை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கடுப்பில் தான் நான் வந்து வீட்டை காலி பண்ணிட்டேன். அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு எனக்கு கோவமாக வரும். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஆமாம், இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் மேக்கப் பண்ணாங்க. 2 மேக்கப்புக்கும் 4000 சார்ஜ் பண்ணாங்க. அந்த 2 பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. வசந்த மாமான்னு தான் கூப்பிடுவார். எங்கள் ராஜேஷ் அண்ணா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2 பாப்பாவுமே வசந்த மாமான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது வசந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதை வந்து இவங்க டூயட் போட்டிருந்தனால அதில் வந்து இவங்களும் அவங்கள வசந்த மாமான்னு கூப்பிடுவாங்க, அவரும் இவங்கள வசந்த மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த வலையில இன்னும் வச்சுருக்கானுங்க. எதுக்கு இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. போடுறதும் இல்லை, ஆனால் வச்சுட்டு மட்டும் இருக்கும். இலையில ஓட்டை போட்டு ஃபோட்டோ எடுத்தார். இதெல்லாமே இந்த ஃபோட்டோ எல்லாமே ராஜேஷ் அண்ணா எடுத்த ஃபோட்டோ தான். ராஜேஷ் அண்ணா இருக்கார் பாருங்கள். நான் வேணும்னே இந்த ஃபோட்டோ கழுவு கொடுத்தேன். அப்படி அண்ணா தான் கழுவி கொடுத்தாரு. ஆமாம், ரைட். இதில் பாருங்கள் அக்கா பிள்ளையும் மாமனும் எப்படி ஜோடி போட்டு நிற்கிறாங்கன்ட்டு. நானும் நிற்பேன். இதில் நாங்கள் எல்லோரும் நிற்கிறோமா. இந்த ஃபோட்டோ தான் இது ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் மாட்டியிருக்கோம். இதில் நம்ம வானர படையிலேயே இருக்கிறார்கள். என்னோடய ஃப்ரெண்டு, அண்ணா பசங்க எல்லோரும். இதில் நானும் ராஜேஷ் அண்ணாவும் இருக்கோமா. இதில் மதுவும் ரமேஷ் அண்ணா ராஜேஷ் அண்ணாவும் இருக்காங்க. இதில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். அப்போ நான் இப்படி தாங்க இருப்பேன். பேக்கு மாதிரி இருப்பேன். இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். இதுக்கு பேக் சைடில் சாப்பாடு இங்கே தான் போட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆல்பம். அம்மா பொண்ணு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு. ஃபேஸ் கட் பார்க்கும்போதே தெரியும். இதுதான் நம்மளோட இப்படி வாடா சொல்லு. இதுதான் நம்மளோட ஆல்பம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தமிழுக்கு. ஆமாம், இது எடுக்கலாமா? எடு. இதுதான் கவிஸ்வெல் ஆல்பம். ஆல்பம் தான் பளிச்சுன்னு தெரியுது. எடுத்தாச்சு. தெரியுதா? எடுத்தாச்சு. பாய். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வேறு புதுசு வீடியோ எடுத்து டாடா.